VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். போதை பொருள் மனிதனை மிருகமாக்குகிறது. கோயம்புத்தூரில் இளங்கலை 4 மிருகங்களை நாசமாக்கிறார்கள். அவர்கள் 4 பேர் போதை பொருள் அறிந்திருக்கிறார். மதுவை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி 1200 கிலோமீட்டர் நான் மக்களுக்கு நடத்தியிருக்கிறேன். லட்சக்கணக்கிலே பயன்பாடு ரசீது என்று எங்க பிள்ளைகளை காப்பாற்றுறியா, பொம்பளை பிள்ளை வெளிக்காக உத்தரவா இருக்க முடியலையா, குடிச்சு போட்டு வந்து எங்க பிள்ளைங்க ஏதாவது கேடு செஞ்சிருவாங்க, பயந்துகிட்டே நாங்க வேலைக்கு போக வேண்டியது இருக்கு எந்த இடத்திலே சொல்லுவார். மதுவை ஒழிக்க முடியவில்லை. சாயங்காலம் பாருங்க, அங்கே டாஸ்மாக் கடைக்கு எதிரே, ஒயின் ஷாப்புக்கு எதிரே 200-300 பேர் இருக்கிறார்கள். குடித்தால்தான் அந்த நேரம் போகும். நண்பர்களாக இருக்கிறார்களா, சேர்ந்தே குடிப்போம். அதை ஒழிக்க முடியவில்லை. நான் 1200 கிலோமீட்டர் வெயிலிலும் மழையிலும் கல்லிலும் புல்லிலும் நான் நடந்திருக்கிறேன். எதற்காக? இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக. அது ஒழிக்க முடியவில்லை. அதை பின்பற்றுகிறார்கள் இருக்கிறார். அரசு மதுவை நிரந்தரமாக ஒழிக்க வேண்டும் என்பதே என்னுடைய கோரிக்கை. அதை விட கொடுமை போதைப் பொருள் கஞ்சா. இந்த கஞ்சாவும் போதைப் பொருள் பாடசாலைகளுக்கு பக்கத்திலே, கல்லூரிகளுக்கு பக்கத்திலே இருக்கின்ற கடைகளிலே சுலபமாக கிடைக்கிறது. ஒரு விரல் அளவு போதைப் பொருளை பகிர்ந்தால் அவர் மிருகமாக விடுவார். இன்னைக்கு இந்த போதைப் பொருளையும் கஞ்சாவும் எதிர்ப்பு வருகிறது. 2026 ஜனவரி 2ஆம் நாள் காவியங்களிலிருந்து மலைக்கோட்டை திருச்சிரகளிலிருந்து 1000 தோழர்களோடு நான் ஊராக சென்று இந்த போதைப் பொருளையும் கஞ்சாவையும் ஒழித்துக் கட்ட வேண்டும் என்பதற்கான நடவடிக்கைகளை நான் அறிவித்திருக்கிறேன். அரசாங்கத்தை கேட்டுக் கொள்வதெல்லாம் கடுமையான சட்டங்களை கொண்டு வாருங்கள். போதைப் பொருள் வைத்திருந்தால் அவன் 10 வருடம் கடுமையான தடை என்று சட்டம் கொண்டு வாருங்கள். போதைப் பொருளை அவன் சாப்பிட்டிருந்தால், கஞ்சாவை சாப்பிட்டிருந்தால் 7 வருடம் என்று சட்டத்தை கொண்டு வாருங்கள். அப்பொழுதுதானே ஒழிக்க முடியும். இது ஒழிக்காவிட்டால் பஞ்சாப் மாநிலம் வேளாண்மையும் விளையாட்டு துறையும் இந்தியாவுக்கு வழிகாட்டி அவர் வானத்தில் இருந்தது. இப்பொழுது பஞ்சாப் மாநிலம் போதைப் பொருளாலும் கஞ்சாவினாலும் நாசமாகிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள நிலைமை வந்துவிடக்கூடும். இப்போது சர்வ சாதாரணமாக மாணவ மாணவிகள் போதைப் பொருள்களை பருகின்ற கொடுமையை நான் கேள்விப்படுகிறேன். அதை எதிர்த்துத்தான் என்னுடைய நடைபெறுகிறேன். பெற்றோர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் பிள்ளைகளை பராமரித்து வளர்க்கும் போதே ஒழுக்கம் உள்ளவர்களாக, இப்படிப்பட்ட போதைக்கெல்லாம் அடிமையாக அவர்களை வளர்க்க வேண்டும். தகப்பனே பிடிக்கிறார், பிறகு மகனுக்கு பிடிக்காமல் இருப்பார். அவன் மிச்சம் வைத்திருக்கிற வாட்டிலை கொஞ்சம் சிந்திப்பார். இது பல குடும்பங்களிலே இது நடக்கிறது. ஆகவே இந்த போதை கஞ்சா இவற்றையெல்லாம்